எதையும் என் தலையில் ஏற்றிக்க மாட்டேன், மண்டைக்குள்ளே போக விட மாட்டேன். எந்த பிரச்சனையும், எந்த தேவையும், எந்த கவலையும், எந்த பயத்தையும் அப்படியே பிதா கையில் கொடுத்துருவேன். பிதா செய்ய காண்பிக்கிறது எதுவோ அதன்படி மாத்திரம் செயல்படுவேன். பிதா காண்பிக்கிறாரு. அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு அவர் சொல்லித்தராரு. அதன்படி சமாளித்து வெளியில் வந்துடுவேன். நெருக்கப்பட தேவன் கூட இருக்கிறதுனால இந்த நெருக்கத்தை அவர் வாங்கிக்கிறார். எவ்வளோ நெருக்கினாலும் இந்த நெருக்கங்கள் என்ன ஒன்றுமே செய்யறதில்லை. பவுல் சொல்றது போல நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாலே எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறவராக இருக்கிறோம். அதனால் அவருடைய அன்பு நம்ம கூட இருக்கும்போது ஜெயிக்கலாம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் உள்ள ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டுமென பவுல் எழுதுகிறார். இந்த ரகசியம்தான் வாழ்க்கை தத்துவம். இதை அறியாதவரை நாம் தேவனுக்கு பிரியமாக வாழ முடியாது. நீதியும் சமாதானமுமான வாழ்க்கை நமக்கு அமையாது. பிதா செய்ய காண்பிக்கிறது எதுவோ அதேயன்றி குமாரன் தாமாக ஒன்றையும் செய்ய மாட்டார். என்ன பிரச்சனையானாலும் சரி, தன் யோசனையின்படி எதையும் இவர் செய்வதில்லை. பிதா சகலவற்றையும் எப்படி கையாள வேண்டுமென காண்பிக்க அதன்படி மாத்திரம் செய்வதால் சர்வலோகமும் அதன் இடத்தில் நடக்கிறது. அசையாமல், மாறாமல், வழிவிலகாமல் சென்று கொண்டிருக்கிறது. நான் முன்னே சொன்னல்ல, அவர் எதையும் தன் தலைக்குள் போக அனுமதிப்பதில்லை. இவ்வளவுதான். என்னென்ன நடக்கிறது, என்னென்ன நிகழப்போகிறது என்று பிதா, குமாரன், பரிசுத்தாவிக்கு தெரியும். இதற்கு இன்னென்னபடி செய்ய வேண்டும் எனவும் யோசனை பல உண்டு. ஆனாலும் யாரும் செயல்பட மாட்டார்கள். செயல்பட வேண்டியதெல்லாம் குமாரன் தான். செயல்படுவது குமாரனுக்கு மட்டும் உரியது. அவரும் சுயமாக செயல்பட மாட்டார். பிதா காண்பிக்கிறதோ அதன்படி மாத்திரமே செயல்படுவார். சரி, பரிசுத்தாவியும் அப்படித்தான். இவருடைய வேலை கிறிஸ்துவின் போதனைகளை நமக்கு நினைவூட்டி அதன்படி நடக்க சொல்லி தந்து உதவுவது மட்டுமே. இவர் பெயர் தேற்றரவாளன். இதனால் இவரும் தாமாய் எதையும் போதிக்க மாட்டார். தன் சுயத்திலிருந்து எதையும் போதிக்க மாட்டார். குமாரன் சொல்லித்தந்து சென்றவைகளை மாத்திரம் நமக்கு நினைப்பூட்டி அதிலிருந்து எடுத்து போதிப்பார். இதனால் நாம் உணர்வடைந்து அவருடைய கற்பனைகளில் நிலை நிற்கிறோம். எந்த மனுஷனும் பரிசுத்தாவியின் உதவியின்றி பரிசுத்தமாகவோ நீதியாகவோ நடக்க முடியாது. அவர் தேற்றரவாளன் என்பதால் அவர் உதவி செய்தால் மட்டுமே, அவர் கிறிஸ்துவின் போதனைகளை நமக்கு நினைவூட்டி கையை பிடித்து அதில் நடத்தினால் மட்டுமே நாம் பரிசுத்தமாகவும் நீதியாகவும் நடக்க முடியும். பிரச்சனையும் தேவைகளையும் அவருடைய கற்பனைகளில் நிலை நிற்பதால் இல்லாமல் போகிறது, அல்லது அவருடைய உடன்படிக்கையின்படி நடக்க வைப்பதால் இவைகள் மறைகின்றன. பிதாவும் இப்படித்தான். தான் முழு அதிகாரம் உடையவராக இருந்தாலும் தாமாக யாரையும் இவர் நியாயம் தீர்ப்பதில்லை. நம்மை போல பாடுள்ளவராக இருந்தாலும் குமாரன் பிதா காண்பிக்கிறபடி கீழ்ப்பிடிந்து வாழ்ந்ததால் நியாயம் தீர்க்கும் அதிகாரத்தை பிதா அவருக்கு கொடுத்து விட்டார் முழுமையாக. குமாரன் ஒருவரே அல்லாமல் யாரும் யாரையும் நியாயம் தீர்க்க கூடாது. அவரே அன்றி யாரும் சரியாக நியாயம் தீர்க்கவும் முடியாது. குமாரன் யாருக்கு இறங்க வேண்டுமோ அவர்களுக்கு மாத்திரம் இறங்குகிறார். யாரை கடிந்து கொள்ள நினைக்கிறாரோ அவர்களை கடினப்படுத்துகிறார். பார்வோனை கடினப்படுத்தி மோசேக்கு இறங்கினார். ஏசாவை வெறுத்து யாக்கோவுக்கு இறங்கினார். இது அவர் இஷ்டம். இப்படி ஏன் செய்தீர் என்று யாரும் அவரை கேட்க முடியாது. யாருக்கும் அவர் பதில் சொல்ல கட்டுப்பட்டவர் அல்ல. வேறு விதத்தில் சொல்வதானால் பிதா சித்தப்படி நடக்காத யாரையும் அவர் கடினப்படுத்துகிறார். தனக்கு அடங்கி நடக்கிற யாருக்கும் அவர் இறங்குகிறார். இதை நீங்களோ நானோ நினைத்தாலும் மாற்ற முடியாது. அவரிடம் சிறிதும் பாரபட்சம் இல்லை. இவ்வாறாக இந்த மூவரும் வித்தியாசமானவர்களாக இருக்கின்றனர். வேறு வேறு விதமாக செயல்படுகிறார்கள். ஒரே விதமாக செயல்படுவது இல்லை. ஒருவர் சித்தம் கொள்கிறார், மற்றவர் அதை செயல்படுத்துகிறார். பரிசுத்தாவி தேவ சித்தப்படி சகலமும் நடைபெறும்படி நடக்கிறவர்களுக்கு ஒத்தாசையாக இருக்கிறார். இதிலிருந்து நாம் கற்க வேண்டிய பாடம் ஒன்று இருக்கிறது. பிதா ஒருவரே நம் வாழ்க்கையின் மேல் உரிமையுள்ளவர். அவர் தவிர வேறு யாரும் நம் வாழ்க்கையின் மேல் உரிமை கொண்டாட முடியாது. அவர் நினைக்கிறபடித்தான் நாம் வாழ வேண்டும். நம் வாழ்க்கையும் நடக்கும். ஒரு சித்தம் ஒருவருக்கு கூட இருக்கலாம், மற்றவருக்கு குறைவாக இருக்கலாம். ஒருவருக்கு நீண்ட நாட்கள், மற்றவருக்கு குறைவான நாட்கள். ஒருவருக்கு புகழ்ச்சி, மற்றவருக்கு இகழ்ச்சி. ஒருவர் படித்த முட்டாள், மற்றவர் படிக்காத ஞானி. ஒருவருக்கு போராட்டமான வாழ்க்கை, மற்றவருக்கு சிரமம் இல்லாத வாழ்க்கை.
வாழ்க்கை. ஒருவருக்கு நல்ல ஆரோக்கியம், மற்றவருக்கு மீளா துயரம், நோய், துன்பம், துக்கம். இதே போலத்தான் இயேசுவின் வாழ்க்கையும் தேவ சித்தம்படி அமைந்திருந்தது, கொடுமையாக அமைந்தது. ஏழை, படிக்காதவர், சமுதாயத்தில் கீழ்த்தட்டு நிலையில் இருந்தவர், தச்சு வேலை செய்தார், தகப்பன் இல்லை, இப்படி இருந்தது. சிறு வயதிலேயே குடும்ப பாரத்தை சுமந்தார். இருந்தாலும் அவர் பிதா காண்பிக்கிறபடி வாழ்ந்தபடியால் நீதியாக வாழ முடிந்தது. கொடுமையான ரோம ஆட்சியின் கீழ் அடிமையாக வாழ்ந்தாலும் பட்ட பாடுகளால் பிதாவின் சித்தம் எதுவென தேடி கண்டுபிடித்தார். அதன்படி வாழ்ந்தபடியால் பிதாவுக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொண்டார். தாமாக ஒன்றும் செய்யவில்லை. இதன் முடிவோ பரிசுத்தம், நீதி மட்டுமல்ல, வானங்கள் வழியாக பரலோகமே ஏறி சென்று விட்டார். இவருடைய சத்துருக்கள் இவரை கொன்றாலும் மரணம் இவரை ஆள முடியவில்லை. அழியாமை என்ற புதிய தன்மையை கண்டுபிடித்து நடைமுறைப்படுத்தினார். இதுவே நித்திய ஜீவன் என்றும் நமக்கு அது தருவேன் என்றும் சொல்லுகிறார். நாம் எல்லோரும் இந்தபடி வாழ்ந்தால் இதை பெற்றுக்கொள்ளலாம். இவரை போல பரலோகமும் ஏறி செல்லலாம். பிரச்சனைகளின் அடுக்குகள் அதிகம் இவருக்கு. ஏழ்மை, படிப்பில்லை, தகப்பனில்லை, குடும்ப பொறுப்பு, கைத்தொழில்தான் தெரியும், நியாயமற்ற கொடிய அரசாங்கம். என்றாலும் இவர் இவைகளால் பாதிக்கப்படாதபடி மாறுபட்டு சிந்தித்தார். என் வாழ்க்கை என்னுடையது அல்ல, இந்த வாழ்க்கை பிதா தந்தது. அதன் சகல பிரச்சனைகளும் பிதாதான் தந்தார். அவர் காண்பிக்கிறபடி மட்டும் செய்தால் போதும். சகல பிரச்சனைகளையும் நீக்கி நாம் கடந்து வெளியே வந்து விடலாம். செவி கொடுப்பவர்களுக்கு தேவன் ஞானத்தை அருளுகிறார். மாறாக நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? நம் புத்தியின்படி சிந்தித்து நம் யோசனைகளின்படி செயல்படுவதால் பிரச்சனைகளை சிக்கலாக்கி இன்னமும் மாட்டிக்கொள்கிறோம். இப்படி சுயமாய் சிந்திப்பவர்களையே உலகத்தார் என்கிறோம். இதன் விளைவே பாவம், தந்திரம், குரோதம், பகை, தேவையற்ற காயங்கள் எல்லாம் இதனால் உண்டாகின்றன. யாரும் தன் புத்தியின்படி சினிமாவில் காண்பிக்கிறார்களே, அதே போல சுபமாக தன் பிரச்சனைகளை சமாளித்ததே இல்லை. பிரச்சனைகளற்ற வாழ்க்கை வாழ்ந்ததும் இல்லை. நம் வாழ்க்கை தேவன் தந்தது, சரி, அதன் பிரச்சனைகளையும் அவரை தந்திருக்கிறார். அவர் ஒருவரே அனைத்தையும் சமாளித்து வெளியே கொண்டு வர வழி காண்பிக்க முடியும். இந்த வாழ்க்கையில் ஒன்றும் நம்முடையது இல்லை. நம் குடும்பமோ, பிள்ளைகளோ, சொத்தோ, நகையோ, படிப்போ, பதவியோ, அதிகாரமோ எல்லாம் தேவன் தயவாய் நமக்கு தந்தது. எதுவும் நம்முடையது இல்லை. நம்முடையது என நினைப்பதால் பிரச்சனை உண்டாகிறது. இந்த உலகம் இவைகளை நம்முடையது என்று நமக்கு பத்திரம் எழுதி கொடுத்து விடுகிறது. இதனால் நாமும் நம்முடையது என இவைகளை நினைக்கிறோம். இவைகளை நம்முடையது என்று தவறாக கணக்கிடுவதால் பிரச்சனை ஆரம்பித்து விடுகிறது. நம் வாழ்க்கையே நம்முடையது இல்லை என்னும் போது இவைகள் எதுவும் நம்முடையது இல்லை. நம் சொத்துக்களும் சொந்தங்களும் தான். நாம் நினைக்கிறபடி இவைகள் போகாது, பயன்படுத்த முடியாது, அனுபவிக்க முடியாது. ஆகையால் இவை எதுவும் இறுக பிடித்துக் கொள்ளக்கூடாது. இவைகளை நாம் அவர் இஷ்டப்படித்தான் கையாள வேண்டும். அவர் காண்பிக்கிறபடிதான் இதில் எதையும் கூட்டவோ குறைக்கவோ செய்ய வேண்டும். அப்பொழுது சமாதானம் எங்கும் இருக்கும். இதைத்தான் இயேசு செய்தார். இதுதான் பிதாவுக்கும் குமாரனுக்கும் உள்ள வாழ்க்கையின் ரகசியம். அவர் தாமாக எதையும் செய்யவில்லை. நான் முன்னே சொன்னல்ல, அவர் எதையும் தன் தலைக்குள் போக அனுமதிப்பதில்லை. இவ்வளவுதான். பிதா காண்பிக்கிறபடி மாத்திரம் செய்தார். சகல ஆபத்துகளையும் தொல்லைகளையும் அவர் ஆலோசனைப்படி செய்ததால் மேற்கொண்டு விட்டார். அவைகள் இவரை மேற்கொள்ளவில்லை. எபிரேயர் 1:5 இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன், நீ என் குமாரன், என் வலது பாரிசத்தில் வந்து உட்கார், உன் எதிரிகள் எல்லோரையும் உன் பாதபடியாக்கி போடுவேன் என்கிறாரே. சர்வலோகத்திற்கும் அதிபதி நம்மை பார்த்து இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? நீ உட்கார் என் மார்பின் அருகில், ஒன்றும் நீ செய்யாதே, நானே சகலவற்றையும் பார்த்துக் கொள்கிறேன் என்றால் என்ன அர்த்தம்? அவர் நமக்காக கீழே இறங்கி வந்து நம் கையை பிடித்து நடத்துவதால் இயேசுவின் வாழ்க்கையில் எந்த கவலையோ, பயமோ, திகழோ இல்லை. இதனால் இச்சையும் அவசியமில்லாததாக ஆயிற்று. பாவமும் இல்லை. கவலை, இச்சைகள் இருந்தால் தானே இவை செயல்பட்டால்தான் பாவம் உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. பிதா என்ன வறுமையாக இருந்தாலும் அவர் தேவைகளை எல்லாம் சமாளித்து தருவதால் எந்த வறுமையும் வறுமையாக இல்லை, இராது, இல்லையா? சரீரப்படி இயேசு வாழ்ந்தாலும் தேவன்தான் அவருக்காக வாழ்ந்தார். யாரோடும் சண்டை இல்லை, வாக்குவாதம் இல்லை. எல்லாம் அவர் காண்பிக்கிறபடி நடந்தபடியால் லாபமோ நஷ்டமோ எதுவுமே அவரை பாதிக்கவில்லை. பிதாவுக்கும் இயேசுவுக்கும் உள்ள பந்தம் பிள்ளை தகப்பனுக்குரிய பந்தமாக இருக்கிறது. தகப்பன் தன் பிள்ளைக்கு வருகிற கஷ்டங்கள், ஆபத்துகள், பிரச்சனைகள் அனைத்தையும் கூடவே இருந்து ஆலோசனை பண்ணி அவனை பலப்படுத்தி நடத்தி வெளியே கொண்டு வந்து விடுவது போல இவர் வாழ்க்கையில் பிதா செயல்பட்டதால் இவரால், இயேசுவால் பாவமில்லாமல் நடக்க முடிந்தது. தன் யோசனையின்படி எதையும் இவர் செய்யவில்லை. செய்திருந்தால்
பிதா குமாரன் என்ற பந்தம் உடைந்திருக்கும். நாம் தனித்து இயங்குகிறோம். தேவன் செய்ய வேண்டியதை நாமே யோசித்து செயல்படுகிறோம். இப்படி செயல்வது போதவில்லை. போதாதுங்க, வழி தெரியாமல் தவிக்கிறோம். நாம நம் யோசனைப்படி செய்வதற்கு பெயர் தான் மாம்சத்தின்படி வாழ்வது. இது என்ன செய்யறது, அது என்ன செய்யறது, நாம் திகைத்து போய் நிற்கிறோம். இப்படி வாழ்வதால் எந்த நன்மையும் இராது. ஏன் மாம்சத்தின்படி வாழ்கிறோம்? நாம் அனாதை என்று நினைக்கிறோம். இல்லை, நாம் அனாதை இல்லை. அப்பாடா, இந்த உண்மை நமக்கு தெரியாமல் போச்சே. நமக்கு ஒரு பிதா உண்டு. இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்று தூதர்களுக்கு அவர் சொன்னதில்லை, மனுஷர்களாகிய நமக்கே அவர் சொன்னார். இதை அறியாமல் நாம் தனியாய் அல்லவா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பிரச்சனைகள், ஏக்கங்கள், தவிப்புகள், சஞ்சலங்கள், ஏமாற்றங்கள். அப்பப்பா, இவை தரும் தொல்லைகள் அநேகம். விட்டேன அப்பார் என நம்மை துரத்தும் துர்போதனைகள் வேறு நம்மை பீத்து எடுக்கின்றன. தேவன் ஒருவரே நமக்கு இருக்கிறார். அவர் நம் பிதா. அவர் சொல்கிறபடி நடந்தால் அழகாக, எளிதாக அனைத்திலிருந்தும் வெளியே கொண்டு வந்து விடுவார். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை உதவி என்று பெயர். கிருபைக்கு அவர் உதவி என்றென்றும் உள்ளது. நமக்கு கேட்கும் போதெல்லாம் அது கிடைக்கும். முடவனை நடக்க வைக்கும் கிருபை அது. தடுமாறுகிறவனுக்கு ஊன்றுகோலாக இருப்பது கிருபை. பேதைக்கு ஞானத்தை அது தருகிறது. வழி தெரியாமல் தடுமாறுகிறவனை கையை பிடித்து அழைத்து வழி காட்டுகிறது. அவரால் ஈன்றெடுக்க முடியாத மறையாடும் குனிந்து ஈணுகிறது. கடினமானவர்களும் அவர் சத்தத்தால் உணர்வடைகிறார்கள். ஆம், கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். பூமியெங்கும் அவர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். தீமை நிறைந்த மாம்சத்தில் இருக்கிற நம்மை விலையேற பெற்ற குணமுள்ளவர்களாக மாற்றுகிறார். பலி என்றால் மாம்சத்தை எரிப்பதுதான். அப்போது வெளிப்படுகிற வாசனையை முகர்ந்து பார்த்து தேவன் ஜனங்களை ஆசீர்வதிப்பாராம். வினோதமாக இல்லையா அந்த செயல்? நம் இஷ்டப்படி புத்தியின்படி நடப்பாமல் அவர் சித்தத்திற்கு விட்டு கொடுப்பதைத்தான் அவர் இவ்வாறாக வர்ணிக்கிறார். கொல்லப்பட்ட மிருகங்களின் மாம்சத்தை எரிப்பதால் உண்டாகிற புகையை தேவன் விரும்பி முகர்வாரா என்ன? அதன் மறைப்பொருள் இதுதான். நம் சித்தம் சாம்பலாக்கப்பட வேண்டும். அவர் சித்தம் மட்டுமே செய்ய வேண்டும். நம் வழிகள் அழிய வேண்டும். அவருக்கு காத்திருந்து அவர் சித்தம் செய்ய பழகுவதால் நாம் நீதியில் சீர்படுத்தப்படுகிறோம். அப்போது கொடுமைக்கு தூரமாவோம், திகிலுக்கு தூரமாவோம், பயப்படாதிருப்போம், கவலைப்படாதிருப்போம். இவைகளை இனி நாம் காண்பதில்லை. ஏசாயா 54:14. நம் வழிகள் சண்டை போடுவது, வாக்குவாதம் பண்ணுவது, குற்றப்படுத்துவது, கேவலப்படுத்துவது. அவர் வழிகள் மன்னிப்பது, விட்டு கொடுப்பது, சகிப்பது, தாங்குவது, தப்புவிப்பது, பொறுத்து கொள்வது. இவ்வாறாக தீமை நிறைந்த நம் மாம்சம் விலையேற்றப்பட்ட குணமுள்ளதாக மாறுகிறது. நம் வழிகள் அழிவதால் நம்மை விட்டு தீமை அழிகிறது. அவரையே சார்ந்து கொள்வதால் அவரை போல சிந்திக்கிறோம், செயல்படுகிறோம். இதனால் நன்மை நிறைந்தவர்களாக மாறிவிடுகிறோம். இதுதான் மாம்சம் சாம்பலாவதால் உண்டாகிற வாசனை. இதையே அவர் விரும்பி முகர்கிறார். அவர் மட்டுமல்ல, உலகம் முழுக்க ஆசையாய் நிறைந்து இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முயலுகிறது. ஆனால் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இதற்கான வழி தெரியவில்லை. பிதா காண்பிக்கிறபடி செய்கிறவர்களே இந்த புதிதான மாற்றத்தை அடைகிறார்கள். இதைத்தான் மறுபடி பிறப்பது என்கிறார் இயேசு. இவர்கள் புதிய ஜீவனுள்ளவர்களாக தேவநீதியிலும் பரிசுத்தத்திலும் மாறுகிறார்கள். வேறு எப்படியும் பூமியெங்கும் நடக்கிற சண்டைகளை நிறுத்த முடியாது. இவர்களே சண்டை ஆயுதங்களை மண்வெட்டிகளாகவும் துரட்டுக்கோள்களாகவும் செய்கிறார்கள். இவ்வாறாக பூமியெங்கும் பாழ்கடிப்பை நடத்துகிற தேவனுடைய செய்கையை வந்து பாருங்கள். இவர் ரதங்களை சுட்டெடுத்து வில்லுகளை உடைத்து ஈட்டியை முறிக்கிறார். சங்கீதம் 46:9. இதனால் இவரே தேவன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இனி சஞ்சலங்கள் இல்லை, தவிப்புகள் இல்லை, ஏக்கங்கள் இல்லை, குறை சொல்லுதல் இல்லை, வருத்தங்களும் இல்லை. இந்த தேவன் என்றென்றும் நமது தேவன். நம் பிதாவாக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். பெரும் காற்றும் அக்கினி மயமான தூதர்களுக்கோ அவர் தன்னை பிதாவாக வெளிப்படுத்தாமல் அழுக்கு மாம்சமான நம்மை தன் பிள்ளைகள் என்கிறாரே. இதனால் நாம் அனாதைகள் இல்லை. அவர் அரவணைப்பில் வாழலாம். நம் சமாதானம் பெரிதாக இருக்கும். நம் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்கிறார் ஏசாயா 54:13. இதுதான் பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் உள்ள ரகசியம். தேவனோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை இது. தனியாக வாழ்கிற வாழ்க்கை இல்லை. தனியாக வாழ்கிற வாழ்க்கையில் இந்த அமைதி கிடைக்காது. தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அதிகாலையில் நமக்கு சகாயம் செய்வார். இதனால் நாம் பயப்படுவதில்லை, அசைக்கப்படுவதும் இல்லை. சங்கீதம் 46:5. பூமி நிலை மாறினாலும்
மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பொங்கி பெருகி இதன் பெருக்கத்தினாலே வானங்கள் அதிர்ந்து பூமி உருகி போனாலும் நாம் பயப்பட மாட்டோம். சங்கீதம் 46:12. தேவன் இன்றும் செயல்படுகிறார். அவர் தோற்றதே இல்லை. அகில உலகத்தையும் தன் விருப்பப்படி அமைத்து வைத்திருக்கிறார். பூமி அவருடைய செய்கையை விவரிக்கிறது. வானங்கள் அவருடைய மகத்துவத்தை விவரிக்கின்றன. அவர் தமது செய்கையிலே எவ்வளவு அதிசயமானவர், பெரியவர் என்று இவை காண்பிக்கின்றன. அவர் நினைத்தபடி செயல்படுகிறார். ஒவ்வொன்றும் ஆச்சரியமானவை. ஒன்றிலும் குறைவுபடாது அவர் கிரியைகள் இருக்கின்றன. தம்மை சார்ந்தவர்களையும் அவர் சிறப்பாக நடத்தி மகிமைப்படுத்தி இருக்கிறார். மோசே முதல் தாவீது வரை, தானியேல் முதல் நெகேமியா வரை அவரை சார்ந்து கொண்டவர்கள் ஒவ்வொருவரும் சிறப்பான சாதனைகள் உடையவர்கள், மகிமையில் உயர்ந்தவர்கள். எஸ்தர், ரூத் போன்ற பெண்களும் இவர்களில் அடங்கும். இவர்களில் யோசேப்பு அடிமையாக வாழ்ந்து ராஜாவாக உயர்ந்தவன். ரூத் என்ற பெண்ணோ புறஜாதியை சேர்ந்தவள். மெல்கிசேதேக்கு என்பவன் ராஜாவாக வாழ்ந்தான். ஆனாலும் அவன் தேவனை சார்ந்து வாழ்ந்தவன். சமாதானத்தின் ராஜாவென்றும் நீதியின் ராஜாவென்றும் அழைக்கப்பட்டான். ஆச்சரியமாக இல்லை? ஒரு ராஜா நீதி சமாதானத்தையும் ராஜாவாக இருக்கிறார். கேள்விப்படாத ஒன்று. இன்னமும் ஆச்சரியம் என்னவெனில், தன்னை சார்ந்து கொண்ட காரணத்திற்காக ஆடு மேய்த்த தாவீதை அந்த நாட்டு ராஜாவாக தேவன் உயர்த்துகிறார். தனி மனிதனாக எதிரிகளை சேனைகளை கலங்கடித்து மேற்கொண்டான் சிம்சோன் என்ற மனுஷன். நெருப்பினுள் போடப்பட்டாலும் எரிந்து போகாமல் தேவனையே சார்ந்திருந்தபடியால் காக்கப்பட்டவர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ என்பவர்கள். அவரையே சார்ந்திருந்தபடியால் ஆபத்துகளிலிருந்து அற்புதமாய் பாதுகாக்கப்பட்டவள் எஸ்தர். தன்னை மட்டுமல்ல, தன் ஜனம் முழுவதையும் வரும் கோபாக்கனையிலிருந்தே அவள் தப்பித்து விட்டாள். இது போன்ற தேவனுடைய அதிசய செய்கைகள் ஏராளம். அவருடைய ஆலோசனைகள் மற்றும் பலத்தால் இவர்கள் எதிரிகளை ஜெயித்தார்கள். மரித்த பிள்ளையாண்டனை உயிரோடு திரும்ப பெற்றுக் கொண்டார்கள். போராயுதம் எதுவுமின்றி எதிரிகளின் சேனைகளை தோற்கடித்தார்கள். நம்மை போன்ற சாதாரண மனுஷனுள் தேவனையே சார்ந்து அவர் சொல்படி செய்தபடியால் இவர்கள் பெற்ற ஆசீர்வாதங்கள் எண்ணி மாளாது. இயேசு சொன்னபடி செய்தபடியால் குருடன் கண் பார்வை பெற்றான். முடவன் கை நீண்டது. மரித்த ராசு உயிரோடு எழுந்தான். குஷ்டரோகிகள் சுகமானார்கள். 38 வருடம் நோயாளியாக கட்டிலேயே கடந்தவன் தன் கட்டிலை எடுத்துக்கொண்டு எழும்பி நடந்தான். பெரும்பாடுள்ள ஸ்திரீ குணமானார். அவர் சொன்னபடி செய்தபடியால் பவுலும் பேதுரும் செய்த அற்புதங்கள் ஏராளம் ஏராளம். எல்லாம் இயற்கைக்கு மாறானவை. இன்றும் தேவன் தன்னை சார்ந்து கொண்டவர்களை நன்றாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அவரை சார்ந்து கொள்ளாதபடியால் உலகமெங்கும் ஓலம், சண்டைகள், நாசங்கள், நஷ்டங்கள், ஏமாற்றங்கள் என்றே நிகழ்கின்றன. இன்றும் தேவன் தன் ஜனங்களை காப்பாற்றுகிறார். இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன், நீ என் குமாரன், என் வலது வாரிசத்தில் வந்து உட்கார், உன் எதிரிகளை எல்லாம் உன் பாதபடி ஆக்கி போடுவேன் என்கிறார். எபிரேயர் 1:5. காதுள்ளவன் கேட்டு அதன்படி செய்தால் நலம் பெறுவான். என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் தாகமாய் இருப்பதில்லை, என்னை விசுவாசிக்கிறவன் ஒருபோலும் பசியாய் இருப்பதில்லை என்கிறார் இயேசு. யோவான் 6:35. பிதா செய்ய காண்பிக்கிறபடி வாழ்ந்ததால் என்றென்றும் நம் வாழ்க்கை சுகமாய் இருக்கும். இயேசுவை போற்றி பாடுகிறவர்கள் அநேகம். ஆனால் அவரை போல பிதா காண்பிக்கிறபடி மாத்திரம் செய்து வாழ்கிறவர்கள் மிக மிக குறைவே. நானாக ஒன்றையும் செய்ய மாட்டேன் என்று அடங்கி வாழ்கிறவர்களே அன்றி தன் சுய புத்தியின்படி நடக்கிறவர்கள் யாரும் அவரை பின்பற்றவில்லை. அவர்களால் அவரை போல பரிசுத்தமாகவும் முடியாது, நீதியின் பரிபூரணத்தை பெறவும் முடியாது. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசிப்பவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இதை விசுவாசிப்பவர்கள் அபூர்வமே, இதன்படி நடப்பவர்களும் அதிசயமே.